களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. பிரியமானவர்களே, சென்ற வாரத்திலே ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள், துதியுங்கள், தோத்திரம் பண்ணுங்கள் என்ற ஒரு செய்தியை நாம் கேட்டோம். ஆண்டவரை போற்றுங்கள் என்று அதிலே பார்க்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவரை போற்ற மாட்டார்கள், யாரெல்லாம் ஆண்டவரை போற்ற மாட்டார்கள், துதிக்க மாட்டார்கள், தோத்திரம் பண்ண மாட்டார்கள் என்று ஒரு தலைப்பை கொடுத்தோம், ஒரு கருத்தை பார்த்தோம். யாரெல்லாம் ஆண்டவரை போற்ற மாட்டார்கள், பாவ வாழ்க்கையில் ஆண்டவர் போற்ற மாட்டார்கள். இரண்டாவது நாம் பார்த்தோம், எப்படியெல்லாம் ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும், எப்படியெல்லாம் ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும். படைத்த ஆண்டவரை போற்றும், அவருடைய திருப்பெயரை இப்படியெல்லாம் சொல்லி, அவருடைய படைப்புகள் எல்லாம் சொல்லி, நன்மையெல்லாம் சொல்லி ஆண்டவரை போற்றணும். எந்தெந்த முறையிலே ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று நான் சொன்னேன். முதலாவது நான் பார்க்கிற பொழுது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, எந்த நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரை போற்ற வேண்டும், கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று முதல் பாயிண்டிலே பார்த்தோம். ஆண்டவரை போற்றுதலே கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றணும். அந்த கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்ற வேண்டும் என்கிற ஒரு செய்தியை கடந்த நாட்களில் கொடுத்தோம். இதை ஆண்டுடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். இதை திருச்செங்கோடு சகுதியிலே ஒரு சகோதரர், அவர் பெயர் மதலைசாமி, அவர் சொன்னார், பிரதர், சமயம் கிடைக்கும் பொழுது மாதத்தில் உங்கள் செய்தியை நான் கேட்பேன், ஆண்டவரை போற்றுங்கள் என்கிற ஒரு செய்தியை நான் கேட்டேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் என்கிறது அந்த மகத்துவத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, இறை வசனங்களோடு கூட சொன்னீங்க, இப்படிலாம் ஆண்டவரை போற்றணும்னு சொன்னீங்க. அது எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது பிரதர். நான் கோயிலுக்கு போவேன், கோயிலுக்கு போனாக்க அப்படியே உட்காந்துக்கிட்டு ஏதோ கை கட்டிட்டு அப்படியே இருந்துருவேன். ஆனால் என்றைக்கு இந்த கைகளை உயர்த்தி போட்டுணும் போது கத்தர் கற்பித்த ஜெபம் இருக்குல்லவா, அந்த பரலோகத்து மந்திரத்தை, விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே முழு பெயர் தூயதென போற்றுன்னு சொல்லி அப்படி கைகளை உயர்த்தி நான் ஜெபிக்கிற பொழுது என் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உள்ளம்தான் ஆட்சி. இதுவரை அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு. அந்த சகோதரன் உண்மையிலே இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கைகளை உயர்த்தி போற்றுங்கள்னு சொல்கிற பொழுது அப்படி கை உயர்த்தி போட்டினேன். நிலைக்க தந்தையே முது பெயர் தூய்தனை போட்ட பெருகன்னு சொல்லும்போது அப்படியே உடம்பெல்லாம் அது இதாகிடுச்சு. இதுவரை அனுபவித்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உங்களுடைய செய்தி எனக்கு வந்தது, இறைவசன வார்த்தை வழியாக தந்தது. என்னை உள்ளத்தை ரொம்ப அன்னிலிருந்து நான் வீட்டில் கூட ஜெபம் பண்ணும்போது நான் கைகளை உயர்த்தி நான் அப்படி ஜெபம் பண்ணுற பிரதர், ரொம்ப பிரசன்னமாக இருந்து சொன்னார். சகோதரி இப்போ வந்து நான் சொன்னேன், தொடர்ந்து செய்தியை கேட்டுக்கன்னு சொன்னேன். அவர் அதை கேட்டுட்டு இருப்பார். பிரியமானவர்களை பார்க்கணும், கைகளை உயர்த்தின்னு. இரண்டாவது நாம் பார்க்கிற பொழுது பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைன்ட்டுக்கு கைகளை தட்டின்னு, கைகளை தட்டின்னு. இந்த கைகளை தட்டின்னுங்கிறது போது அது இன்னும் அதிகமான கருத்துக்கள் இருக்கு, நிறைய சகோதரன் இருக்கு. கைகளை தட்டின்னு அநேகருடைய உள்ளத்தில் அந்த வார்த்தை கைகளை தட்டி என்கிற கருத்துக்கு வீட்டில் பாட்டு பண்ணுங்க, ஜெபம் பண்ணுறோம், அப்போ கைகளை தட்டி பாடும்போது இறை பிரசனம் இருக்கு. மூன்றாவது நான் பார்க்கிற பொழுது உதடுகளை ஆண்டவருக்கு நாவை ஆண்டவருக்கு பயன்படுத்தணும். வாய் கட்டின்னு சொன்னேன், உதடுகளை பயன்படுத்தி ஆண்டவரை போற்ற வேண்டும். நாவை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார், பூமிகளாக அல்ல, நாவை உண்டாக்கிறார். ஆண்டவரை போற்றணும், துதிக்கணும், அவர் கொடுத்த நாவுக்கு வைத்து அப்படியே போற்றணும் சொன்னேன்.
இந்த கருத்துக்கள் எல்லாம் அநேகருடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறது. நான்காவது பார்க்கிற பொழுது பேர் ஒளி எழுப்பி ஆண்டவரை போற்றுங்கள். சத்தமாக ஆண்டவரை பார்க்கணும். கைகளை தட்டின்னு சொல்லுகிற கருத்துக்கள். ஒரு சகோதரர் தியானத்துக்கு வந்திருந்தார்கள். அந்த சகோதரனும் சகோதரி கணவன் மனைவி வந்திருந்தார்கள். அவர் சொன்னார்கள், கைகளை தட்டி என்கிற ஒரு வார்த்தை உண்மையிலே எங்களுக்கு புரிட்டு போனது. அதே வார்த்தை தான் அந்த தியானத்தில் நான் செய்தி கேட்டேன். என் அன்பானவர்களை பார்க்கணும், எப்படி கைதன் இருக்கு. பேர் ஒளியை அடுத்தது பேர் ஒளியை எழுப்பி நிற்கும். அல்லேலூயா என்கிற வார்த்தை ஆண்டவரை போற்றுங்கள் என்கிற வார்த்தை. அந்த வார்த்தை பேர் ஒளியை எழுப்பினா பைபிளில் திருவெளிப்பாட்டு நாம் படித்தோம். பேர் ஒளியை எழுப்பி நிற்கும். அல்லேலூங்கிற வார்த்தையை சத்தமாக சொல்லி கொண்டு வருகிற பொழுது அது ஆண்டவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி இல்லைங்களா? இன்றைக்கு 4 கருத்தை பார்த்தோம். இப்பொழுது என் அன்பானவர்களை தூய ஆவியான உணர்த்துகின்றதானபடி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். பிரிவினேன் இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரை போற்ற வேண்டும். இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரை போற்ற வேண்டும். இந்த இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நானாக சொல்லப்படலை. பைபிளில் கடவுள் இந்த பைபிளில் ஆண்டவர் எப்படிலாம் சொல்லியிருக்கிறார் பார்க்கணும். எடுத்து பைபிளை படித்து நாம் தெய்வீக திருவிழத்தை எடுத்து படித்து பார்க்குற பொழுது இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் கருத்து இல்லைங்களா? கைதன்றிருக்கு ஒவ்வொரு கருத்தையும் பாருங்கள். கைகளை உயர்த்தி கைகளை தட்டி நாவலை ஆண்டவரை சொல்லிட்டு சத்தமாக சொல்லிட்டு எப்படிதான் சொல்லுங்களா? இதில் இசைக்கருவிகளை வாசித்து போது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. திருப்பாடல் எழுதுங்க. திருப்பாடல் கடைசி 150வது திருப்பாடல் 150 எடுத்து நீ பார்ப்பீங்களானாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். அந்த திருப்பாடல் எல்லோரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, எல்லாம் குறிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு திக்குவாயன், 2வது அளவு படிப்பறிவு இல்லாதவன். ஆனாலும் கூட கடவுள் அப்படி பயன்படுத்தி வருகிறார். இறைவசன வார்த்தைகளை எடுத்து செல்லுகிற காலத்தில் தான் அதே படிங்க, எல்லாம் குறிங்க. நீங்களும் கடந்து செயல்படணும். 2 இருக்கும். திருப்பாடல் 150 எடுங்க. 150 நீ பார்க்கணும் 3, 4, 5 வசனம். அது அப்படியே நிறுத்தி படித்து பாருங்க எப்படி சொல்லுகிறது. எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டு குழலினை ஊதி அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். கலீர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள், கலீர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். திருப்பாடல் 150 3, 4, 5 வசனத்தான் பார்க்கணும். அதுபடம் எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். அது முன்னாடி மேலெல்லாம் வசனம் அல்லேலூயா. அந்த ஆரம்ப வார்த்தையை என்ன பண்ணுங்க? அல்லேலூயா. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். அந்த திருப்பாடல் முதல்ல அது வசனம் சொல்லுகிறது 50 அல்லேலூயா. திருப்பாடல் அல்லேலூயா நிறைய இடத்துல வந்திருக்கும். அல்லேலூயா ஆண்டவரை போற்றுங்கள், தூயகத்தில் ஆண்டவரை போற்றுங்கள். சிந்திக்கணும் பார்த்தீங்க. இன்றைக்கும் அவர் வல்ல செயல்களுக்கும் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையின் மாண்பனையும் குறித்து அவரை போற்றுங்கள். இதான் இருக்கு. அவருடைய வல்லமையும் கிருபைகளும் போற்றுங்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கு 4வது வசனம் பார்த்தாக்க எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். எக்காலம். இசைக்கருவிகள் நிறைய இசைக்கருவி இருக்கிறது இல்லையா? அந்த இசைக்கருவியில் பார்க்கும்பொழுது ஒன்று வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறது இன்னைக்கு பார்க்கணும். ஒரு சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் வீட்டில் வாங்குகிறோம். சமையல் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குகிறோம். கரண்டி வாங்குகிறோம், பாத்திரம் வாங்குகிறோம். இந்த பாத்திரம் வேண்டாம், அந்த பாத்திரம் நல்ல பாத்திரம், அது எடுத்துனாக்க நிறைய சீக்கிரம் செய்யலான்ட்டு குக்கருக்கு நிறைய வாங்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு சமையல் செய்வதற்கு தேவையான பாத்திரம்லாம் வாங்குகிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய உடல் அலங்காரத்துக்கு நிறைய பொருளெல்லாம் வாங்குகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை போற்றி புகழ்வதற்கு இசைக்கருவிகள் வாங்கணும். ஒரு வீட்டில் ஜப அறை, நம்ம நிறைய வீட்டில் நான் போயிட்டு இருக்க போகும்போது பார்த்தா ஜப அறை, அங்கே இறுதி ஆண்டவர் படம் இருக்கும், இயேசுடைய மாதா படம்லாம் இருக்கும். அங்கே அப்படி அந்த இடத்துல குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கிற பொழுது ஜெபம் பண்ணுறோம். அதே நேரத்தில் ஒரு இசைக்கருவிகளை வாசித்து ஜெபம் பண்ண எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் போனேன். அங்கே குடும்பத்தில் அந்த பையன் இப்போ 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இப்போ 6ஆம் கிளாஸ் இப்போ சேர்த்திருக்கேன். இந்த வருஷம் 6ஆம் கிளாஸ் படிக்கிறான் இருக்கும். அந்த பையன் ஒரு சின்ன இசைக்கருவி வச்சுட்டு இருக்கிறாங்க வீட்டில். அதை அப்படி போடுவான். அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அந்த பையன் அடிக்கிறதுக்கு அந்த எல்லோரும் கைத்தட்டினாங்க, பாட்டு பண்ணாங்க. நானும் கூட உட்காந்து கை தட்டினேன், பாட்டு பண்ணேன். அவன் அந்த பாட்டுக்கு இந்த பாட்டு பண்ணுவாங்க. அவங்க அப்பா சொல்லுவார் பாட்டுன்னு இந்த இசைக்கருவி போடுவான். அப்படியே எல்லோரும் கை தட்டினாங்க. என் நண்பனவர்களே, அப்போ அவன் சொல்கிறேன், வீட்டுக்கு இந்த கொஞ்ச நேரம் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், ஜெபம் உலகத்தையும் மறந்துட்டு எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக சொன்னாங்க இசைக்கருவிகள். எனவே நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இசைக்கருவிகளை அப்படி இசைக்கருவி கொண்டு வந்து நாம் பாடணும், படுக்கணும். நான் சொல்லுவது இறைவசன வார்த்தையை அடிப்படையாக வை சொல்லுகிறேன். ஆண்டவரோடு இணையணும். இசைக்கருவி சில பேர் இசைக்கருவி வாசிக்கிற பொழுது நம்மையும் அறியாமல் அப்படி கைத்தட்டிடுவோம் இல்லைங்களா? கைத்தட்டிடுவோம், அப்படியே தலையாட்டிடுவோம் இல்லைங்களா? அப்படி என்ன அர்த்தம்? அந்த இதெல்லாம் மறந்து அந்த இசையோடு போயிடுச்சு. அந்த இசையோடு போகிற அந்த கருத்துக்கள் ஆண்டவரோடு கூட இணைந்தால் எப்படி இருக்கிறோம்? எனவே அன்பான சகோதரமே, இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரை போற்ற வேண்டும் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நிறைய கருத்து அடுத்துக்கொண்டு நான் சொல்லி வருகிறேன். இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரை போற்றணும். அப்படி போற்றுகிற பொழுது உலகத்தையே மறந்து அவரோடு கூட ஐக்கியமாகிறோம். நம்முடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் அவுட் ஆகிட்டு அவர்களே கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இசைக்கருவிகளை வாசித்து செஞ்சோம். அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல வருகிறேன். பார்க்கிற பொழுது இதே திருப்பாடல் 150 படிச்சுங்க தானே, அதுக்கு முன்னாடி 149 எடுங்க. அதில் நீ பார்ப்பீங்களானாக்க நடனம் செய்து ஆண்டவரை போற்றுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும். நடனம் செய்து திருப்பாடல் 149 நீ பார்க்கிற பொழுது அதில் நிறைய அந்த வசனத்தை ஃபுல்லாக படிக்கலாம். அதில் கூட பாருங்க, அல்லேலூயான்னு தான் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். திருப்பாடல் 149 முதல் வசனம், அல்லேலூயா, ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இருக்கு பாட்டு, அவர் புகழை பாடுங்கள். புதியதொரு பாடல் இருக்கு. இந்த புதியதொரு பாடல் நினைத்து அந்த திருப்பாடல் முழுசும் படித்த நிறைய இடத்துல புதிய பாடல் பாடி அப்பாவை தோத்திருப்பேன் இல்லையா? புதிய பாடல். அந்த புதிய பாடல் வந்து சில எங்களுக்கு தெரிஞ்ச சில சகோதரிகள் இருக்குண்டு, சில பாதர்ஸ் கூட புதிய பாடலாம் பாடுவாங்க. அவ்வளோ பாடுவாங்க. இசைக்கருவி வாசித்து அந்த இசைக்கருவி பாடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு புதிய பாடல் வந்துட்டு இருக்குதுங்க. புதிய பாடல் இறைவசன வார்த்தைகளோடு இணைந்து அப்படியே பாடுவாங்க. இப்படி பாடும்போது தன்னையும் அறியாமல் ஒரு டான்ஸ், ஒரு நடனம் போடுகிற ஒரு நிலை உண்டாயிருக்கும். தன்னையும் அறியாமல் புதிய பாடலை பாடி கொண்டு வருகிற பொழுது ஒரு டான்ஸ் பண்ணுகிற நிலையம். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த நடனம் என்பதை பார்த்தீங்க. அப்படியே இந்த திருப்பாடல் 149 நீ அப்படியே படிப்பீங்களானாக்க அதில் 3வது வசனத்தை படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக, மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரையும் போற்றுவார்களாக.
நான் இந்த ஊழியத்துக்கு என்னை அழைக்கிற பொழுது நான் இந்த அப்போல அருங்கொடை ஆரம்பத்து காலகட்டங்கள் அங்கே போவேன். அந்த வழிபாட்டு கூட்டத்தில் இந்த இறைப்புகழ்ச்சி நேரம், இறைப்புகழ்ச்சி நேரத்தில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடியெல்லாம் போடுவாங்க. சேலம் மறை மாவட்டத்தில் அங்கே மூவேந்தராருங்கன்றத்தில் தான் வழிபாட்டு கூட நடத்துவாங்க. அதில் நான் போகிற பொழுது நான் பின்னாடி உட்காந்துருப்பேன். ஒரு நாள் என்னையும் அறிந்து அப்படியே நடனம் ஆடிக்கிட்டே இருக்கிறேன். அது பக்கம் ஒரு பாதரை உட்காந்து நின்று இருந்தார். அவர் பார்த்துட்டு நான் ஆடுறதை பார்த்து அவரும் ஆட ஆரம்பிச்சிட்டார். ஆக மொத்தம் அந்த இறை பகழ்ச்சி நேரத்திலே உலகமெல்லாம் மறந்து அப்படியே நடனம் ஆடுகின்ற நிலை தந்தது. நடனம் பைபிள் சொல்லப்படும் நடனம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் பிறப்பு நாட்களை பார்க்கும் பொழுது அநேக இடத்துல நடனம் ஆடினார்கள். அன்றோடு முடிவதில்லை. நடனம் என்பது ஆண்டுடைய சமூகத்திலே வசனம் சொல்லுகின்றது என்றால் ஆண்டுடைய திரு சமூகத்திலே நடனம் ஆடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நடனம் பற்றி நான் சொல்லுகிற பொழுது நான் அடுத்து நிறைய சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நடனம் செய்யணும். அதுக்காக எங்கேயோ போயிட்டு இல்லை, ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டுடைய பிரசனத்திலே. நீ வெளியில் போயிட்டு மொத்தமாக ஆடிட்டு இருக்காது. ஆடணும் அப்படி சொல்லி கிடையாது. இறை பிரசன்னம் பாடல், புதிய பாடலை பாடி அந்த இசைக்கருவிகளை வாசித்து அங்கே பாடும்போது அது ஆண்டவருக்காக வருகின்ற கருத்துக்கள், ஆண்டவருக்காக வருகிற நிலைகள். அப்பொழுது இறை பிரசன்னம் உலகம் பார்ப்பதற்காக அல்ல, மாறாக ஆண்டவர் பார்ப்பதற்காக, ஆண்டவர் மகிமைப்படுத்துவதற்காக அந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் திருப்பாடல் 149 அப்படி படித்து பாருங்கள். 49 அடுத்து 150 படிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்று நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவரை புகழ்ந்து பாடணும் சென்றுக்கணும், இசைக்கருவிகளை வாசித்து நடனம் செய்து ஆண்டவரை அந்த வாசனை பாருங்க. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுங்கள் இல்லைங்களா? நடனம் செய்து ஆண்டவரை போற்றுங்கள். அவரை போட்டு அவர் பெயரை சொல்லி அப்படி இருக்கும். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை, அப்படியே உலகத்தை மறந்து அப்படியே ஆண்டவரை போற்றணும். அவர் பெயரெல்லாம் புகழெல்லாம் போடி ஆண்டவரை போற்றுங்க நடந்துருக்கு பார்க்கணும். முதலாவது பார்த்தோம், கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். இரண்டாவது, கைகளை தட்டி ஆண்டவரை போற்றுங்கள். இந்த முதல்களில் ஆண்டவருக்காக செயல்படும் நாவலை போட்டு ஆண்டவரை புகழ்த்து இருங்கள் இல்லைங்களா? ஆண்டவரை போற்றுங்கள். எக்கால துணி முழங்க இல்லை, எக்கால துணிங்க அல்லேலூயா என்று ஆண்டவரை போற்றுங்கள். கைத்தால துணிங்க, கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்பேன், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவேன். கைத்தட்டி பாடி ஆண்டவரை போய்த்திட்டேன். அப்படியே கொண்டோம் கைத்தட்டி அப்படி ஒவ்வொன்று பார்க்க பேரொழிக்கும். இசைக்கருவிகளை வாசித்து நடனம் செய்து ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நான் அடுத்து ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது இன்னும் கூட அழுத்தமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் முன்னச்சேன்னு இல்லை, கை தட்டுற போது இப்படி தட்டுவாங்கன்னு இல்லை, பேசுகிற பொழுது இப்படி தான் பாடணும் இப்படி இல்லை. அது மாத்திரம் இல்லை, உடல் வலிமையெல்லாம் கூட்டி ஆண்டவரை போற்ற வேண்டும். சீராக்கு புத்தகம் எடுங்க. சீராக்கு புத்தகம் எடுத்துட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 43ஆம் அதிகாரம், சீராக் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை. நான் அது ஒரு வசனத்தை 2 வாட்டி சொல்கிறேன், ஏன்னாக்கா எல்லாரும் குறிப்பிக்கிறீங்க. சீராக் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து படிங்க. உடல் வலிமையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்தை பார்க்கணும். நினைக்கும் ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்கள், உங்களால் முடியும் அளவிற்கு அவரை உயர்த்துங்கள். ஏனெனில் அவர் அதனிலும் மேலானவர். உங்கள் வலிமையெல்லாம் கூட்டி அவரை உயர்த்துங்கள். உங்களுடைய வலிமையெல்லாம் கூட்டி அவரை உயர்த்துங்கள். சோர்ந்து விடாதீர்கள். ஏனெனில் போதிய அளவு அவரை புகழ முடியாது.
அடிக்கடி சொல்கிறது தான், சகோதரர் படிக்கிற போது அந்த வசனத்தை படிக்கிற பொழுது அப்படியே கையாட்டி இருக்கிறார். வசனம் சொல்கிறத படிக்கிற பொழுதே அப்படி உண்டாகுதுன்னா எப்படி இருக்கும் சகோதரமே? பார்க்கணும் இல்லைங்களா? உடல் வலிமையெல்லாம் கூட்டி ஆண்டவர் போட்டு ஒரு பொருளை தூக்குறோம்னா உடலில் சக்தியெல்லாம் போட்டு அப்படி தூக்குறோம், வெயிட்டெல்லாம் போனால் தூக்குறோம், உடம்பு சக்தியெல்லாம் போட்டுருக்கு. அதே மாதிரி வேற ஏதோ ஒரு பொருளை செய்யறனாக்க பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே ஆண்டவருக்காக உடல் வலிமையெல்லாம் போட்டு கொண்டு இருக்கு. நான் உடல் வலிமையெல்லாம் பார்க்கும் பொழுது சொன்ன போது கை 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 உதடு நடனம் எல்லாம் அப்படி இணைஞ்சி வந்து கொண்டு வரும்போது உடல் வலிமையெல்லாம் போட்டு ஆண்டவரை போற்றுங்கள் சொல்லுங்க. சிந்திக்கணும். ஆனால் நாம் என்ன செய்வோம்? போனால் உட்காந்துக்கிடுவோம் இல்லைங்களா? அமுந்துட்டு சப்பான்கள் போட்டுட்டு அமுந்துட்டு இருக்கோம். இல்லை, கொஞ்ச நேரம் ஆண்டவர் சொல்லாரு, சற்று நேரம் என்னோடு கூட மறைந்திருங்கன்னு சொல்லுகிறார். யாசியாவில் 26 அவரோடு சற்று நேரம் அவருக்குள் மறைந்து கொள்ளணுமா? மறைந்து கொள்ளணும். இந்த உலகத்தை எல்லாம் மறந்து அவருக்குள்ளாக மறைந்து கொள்ளணும். அப்பொழுது அவருடைய இறைப்பிரசன்னம் நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் கடந்து வந்து ஒரு தெய்வீக பலத்தை கொடுக்கிறதாக நம்ம நடப்பிக்கிறதாக இருக்கிறது. உடல் மொழியெல்லாம் ஆண்டவரை போற்றி புகழ கருத்துக்களை பார்க்கணும். பிரியமானவர்களே, நான் எல்லாம் இறைவசனம் நானும் ஒரு காலத்தில் பைபிளை படிக்கவில்லை, தொடர்கள என்னை அழைக்கிறது முன்னாடி நான் அடிக்கடி சொல்லுவேன் தான். எனக்கு அடிக்கலை. எங்களுடைய கடவுளை என்னை அழைத்த போது என்னுடைய பைபிள் இல்லை, அவரெல்லாம் நான் போயிட்டு எங்கள் பங்கு பார்த்துட்டேன். என்னை கடவுள் இப்படி தான் நான் அழைத்தாருன்னு சொன்னேன். அப்போ உங்கள்கிட்ட பைபிள் இருக்கான்னு கேட்டார். என்கிட்ட பைபிள் இல்லை பாதர்ன்னு. பைபிள் எனக்கு அவர் ரூமில் போயிட்டு இருந்த ஒரு பைபிள் கொடுத்து, பைபிளை நல்லா தவறாமல் படி, உனக்கு என்னென்ன நடக்குது இப்படி நம்ம எனக்கு சொல்லு சொன்னார். நான் அப்படியே பைபிள் படிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனத்தை படிக்கிற பொழுது மனக்கண்கள் திறக்கப்படுகிறது, விசுவாச கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த கண்கள், மனக்கண்கள், விசுவாச கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவரை அனுபவிக்கின்ற ஒரு பாக்கியம் நமக்கு கடந்து வருகிறது. ஆனால் இன்றைக்கி நிறைய மக்கள் இறைவசன வார்த்தையை படிக்கல. எடுத்து படிங்க. தூய ஆவியால் ஏவப்பட்டது அது கடவுளுடைய இந்த மொழிகள், இது அவர் நமக்கு விரும்புகின்ற கருத்துக்கள், இது நாம் அப்படியாக கொண்டு வருகிற பொழுது அவரோடு கூட இணைந்து கடந்து போகிற நிலையாக இருக்கிறது இல்லைங்களா? எப்படியான கருத்துக்கள் என்று உடல் முழுவதுமாக ஆண்டவரை நினைத்து போட்டுங்கள் என்று சீராக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களால் முடிந்த அளவு போடுங்க என்று அவர் முடியாது என்று. என் அன்பார்களே, இந்த வேலை கூட நம்ம ஒப்பு கிடைக்கலாம். இனி வருகிற நாட்களில் இதை பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். ஏனெனில் அவரோடு கூட இணைந்து கடந்து வருகிறதுனாலே உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் கடந்து வரும். இந்த தூய ஆவிலே எழுதப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் அவருடைய வார்த்தைகள். அவர் நமக்கு இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதன்படி செய்கிற பொழுது அவரோடு கூட இணைகிற மக்களாக நாம் இணைந்து மகிழ்கிற மக்களாக இருக்க முடியும். அதனால்தான் வார்த்தைகள் நாட்களிலே பார்க்கிற பொழுது இசைக்கருவிலெல்லாம் வாசித்து ஆண்டவரை போற்ற வேண்டும். பேருள் எழுப்பி இசைக்கருவியில் வாசித்து ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று. இசைக்கருவிகளோடு மட்டுமல்ல, நடனம் செய்து ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று பார்த்தோம். உடல் வலிமையெல்லாம் கூட்டி, சீராக உடல் வலிமையெல்லாம் கூட்டி ஆண்டவரை போற்றணும். இந்த உடல் வலிமையெல்லாம் கூட்டி என்று சொல்லுகிற பொழுது நான் பார்க்கணும், அந்த அடுத்த ஒரு அதான் முழு வலிமை என்று, முழு உடல் வலிமையெல்லாம் கூட்டணும், முழு உடலத்தோடு நிற்கும். இனச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். அதனுடைய கருத்து அமைப்பு அழகாக சொல்லப்பட்டிருக்கும்.
உன் முழு இதயத்தோடும் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. நேற்று தினத்தை அந்த பாட்டு தான் பாட வச்சுட்டு அந்த நேரங்களில் அப்படி விட்டு இல்லைங்களா? முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும் முழு இருக்கு. ஆனால் இந்த நாட்கள் நான் பார்க்குற பொழுது நான் செல்லணும்னு சொல்லி தெரியணும் தூயா நிலத்தில் இருந்துக்கும். பைபிளை பார்ப்பேன்னாக்க முழு உள்ளன் நாம் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிருப்போம். ஏசியாபத்தில் குறிச்சிக்கிடுங்க. ஏசியாபத்தில் 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். எல்லாம் குறிச்சிக்கிட்டீங்களா? குறிக்கிறீங்க, எடுத்துக்க. ஏசியாவில் 29:13 வசனம். அது என்ன சொல்லணும்னா, என் மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறதுன்னு சொல்வார். ஏசியாவில் 29:13. பழைய ஏற்பாட்டில் ஏசியாவில் 29 மட்டும் சொல்லலை, புதிய ஏற்பாடு நீ பார்ப்பினா கூட பைபிளில் மத்தேயுவில் 15ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் இதே சொல்லப்பட்டிருக்கு. உதட்டினால் போட்டுகிறார்கள், துதிக்கம் பண்ணுறாங்க, ஆனால் அவருடைய உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது, அவர் என்னை வழிபடுவது வீண், வேஸ்ட்ன்னு சொல்கிறார். குறிச்சிக்கிறீங்க, அப்புறம் எடுத்து படித்து பாருங்கள் எப்படி சொல்லுது. நாம் எப்படி இருக்கிறோம் பார்க்கணும். அதனால தான் நான் இப்படி சொல்லித்தரேன். அவர் உதட்டினால் போட்டுகிறார், ஆனால் அவன் உள்ளமோ தொலைவில் இருக்கிறது, அவர் என்னை வழிபடுவது வீண் சொல்கிறார். அப்போது நம்முடைய முழு உள்ளமும் முழு உடலும் முழு வலிமையும் எல்லாம் முழுமையாக அவர் கொண்டு போகணும். அதுக்கு தான் என்ன சொல்லப்பட்டது, இசைக்கறி வாசித்து நடனம் செய்து பேரொழி செய்து கை தட்டி அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த முழுவுக்கு தான் அந்த கருத்து. இனச்சட்ட மாறில் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டு முழு 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 ஆவி ஆன்மா சரீரத்தை முழு என்று இருக்கிறது. கொண்டு போகணும், அப்படியே அர்ப்பணம் பண்ணணும், அர்ப்பணம் பண்ணி கடந்து வரணும். சரி, இது நான் சென்றுக்கு ஆவியில் இருக்கும். இப்போது நான் சொல்ல அடுத்து ஒரு கருத்து இருக்கும். ஆவிக்குரிய பாடலை பாடின்னு சொல்ல பாடணும், புதிய பாடலை பாடுங்கன்னு பாடம் இருக்கும். ஆவிக்குரிய பாடலை பாடணும். அப்போ ஆவிக்குரிய பாடலை பாடினாத்தான் நம்மளுக்கு எப்படி வரும், அந்த ஆவியினுடைய நிலை கடந்து வரும், ஆவிக்குரிய நிலை கடந்து வரும். ஆவிக்குரிய நிலை கடந்து அந்த அந்த இறை பிரசன்னம் கடந்து வரும், ஆவிக்குரிய நிலை வரும். ஆவிக்குரிய பாடல் பாடும் போது தான். அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு கதையும் அந்த பாட்டு அதை அப்படி போட்டுக்கூடாது. இசை, அதாவது ஆவிக்குரிய பாடல் என்பது எப்படி என்று சொன்ன கேட்டனாக்க, நான் முதல்ல வசனத்தை பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம். நான் சொல்கிறது எல்லாம் இறைவசன வார்த்தையிலே அடிப்படையாக தான். எபேசியரில் 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். ஆவிக்குரிய பாடல்கள் இடம்பெறட்டும். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி பாடப்பட்டிருக்கு. இந்த கருத்து கொலோசியரில் கூட சொல்லப்பட்டிருக்கும். கொலோசியர் படிச்சினா கூட சொல்லப்பட்டிருக்கும். கொலோசியரில் அதில் பார்க்கணுன்ட்டு நாம் இன்னை பார்க்குற பொழுது ஆவிக்குரிய பாடல் எப்படி பாட்டு எத்தனையோ இதுவாக இருக்குது. சினிமா பாடலாம் இருக்குது, கவிஞர்லாம் நிறைய பாட்டு பாடுறாங்க, நிறைய பாடலாம் இருக்குது. அந்த பாடல் கிடையாது. ஆவிக்குரிய பாடல் என்றால் என்ன? ஆவிக்குரிய பாடல் என்ன? ஆவிக்குரிய பாடல் என்று சொல்லுகிற பொழுது, என் அன்பான சகோதரமே, இறைவசன வார்த்தைகளை இணைத்து கடந்து வருகிறது தான் ஆவிக்குரிய பாடல். இறைவசன வார்த்தையோடு கூட இணைந்து வருகிறது தான் ஆவிக்குரிய பாடல். சிந்திக்கணும்,
யோவான் நற்செய்தியிலே நீ பார்க்கிற பொழுது 6ஆம் அதிகாரத்திலே 63வது வசனத்தை நீ பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். இறைவசன வார்த்தையை படித்து அந்த இறைவசன வார்த்தையோடு கூட இணைந்து வந்தால் தான் அது ஆவிக்குரிய பாடலாக இருக்கும். இதில் யோவானில் 6ஆம் அதிகாரத்தில் 63வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாழ்வு தருவது தூய ஆவியே, வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நான் கூறிய வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தை. அவர் சொல்றாரு, நான் கூறிய வார்த்தை ஆவியை கொடுக்கிறதுன்னு. அப்போ இறைவசன வார்த்தையோடு கூட இணைந்து பாடுகிற பாடல் தான் ஆவிக்குரிய பாடலாய் கவர்ந்து விடுகிறது. பார்க்கணும், சிந்திக்கணும். இறைவசன வார்த்தை அந்த பாட்டில் இருக்கலாம், எப்படியே போயிட்டு இருக்கலாம். ஆனால் கூட அதில் இறைவசன வார்த்தை கலந்திருந்தனாக்க அந்த பாடல் அந்த இசை எல்லாம் கலந்து ஆவிக்குரிய பாடலாய் கலந்து வந்துகிட்டு இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நிலையை கொண்டு வரணும் பிரியமானவர்களே. ஆவிக்குரிய பாடல்களை கொண்டு வரணும். அந்த ஆவிக்குரிய வசனத்தை படிக்கிற பொழுது, நானும் சில வேளையில் படிக்கிற பொழுது இறைவசன வார்த்தை படிச்சுட்டே இருப்பேன். அப்படியே படிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை உள்ள தொட்டிருக்கும். அப்படியே படிக்கும்போது அப்படி அந்த வார்த்தையை வைத்து ஒரு புதிய பாடலாக எனக்கும் ஆண்டவருக்கும் வார்த்தைக்கும் இணைச்சி அப்படி பாடிருக்கேன். நான் சில வேலைக்கு சில சகோதரர் கேட்பாங்க, எப்படி இருக்கு? ஆமாம், தூய ஆவியானவர் தானே நமக்கு காட்டி கொடுப்பார், அந்த உணர்ச்சியை தருவார், உள்ளத்தை கொண்டு கொடுப்பான் இருக்கு. என்னுடைய ஜெப ஐக்கியத்தில் சில சகோதர இது என்ன பிரதர் இன்னைக்கு புதுசாக ஒரு பாட்டு பாட்டார். அந்த பாடலெல்லாம் அந்த நாட்களில் அவர் தருகிறது. அந்த இறைவசன வார்த்தையிலோடு கூட கலந்து வருகிறார்கள். என் அன்பார்களே, அப்படி பாடுகிற பொழுது இந்த உலகத்தை எல்லாம் மறந்து முழு உள்ளத்தோடு கூட அவரோடு கூட இணைந்து போகிறோம். அந்த வார்த்தையிலோடு கூட இணைந்து போகிறோம். அது ஆவிக்குரிய பாடலாய் அமைந்து அவருடைய இறை பிரசன்னத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. எனவே தான் ஆவிக்குரிய பாடல்களை பாடி ஆண்டவரை புலமாற போற்றுங்கள் என்று ஆண்டுக்குரிய சொல்வார். ஆவிக்குரிய பாடலை ஆண்டவரை உளமாற போற்றுங்கள் என்று எபேசியர் 5:19 படிச்சிங்க இல்லைங்களா? கருத்துக்களை பார்க்கணும். சரி, அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல வருகிறேன் பிரியமாகுளி. இந்த ஆவிக்குரிய பாடல்களை பாடின்னு சொல்லுகிற பொழுது சொல்ல வேண்டிய கருத்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய பாடலை பார்க்கணும்னு சொல்லும்போது இறைவசன வார்த்தைகள் சொல்லி அங்கே கொண்டு போனது இல்லைங்களா? அந்த இறைவசன வார்த்தைகளோடு கூட இணைஞ்சி அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு அப்படி பாடணும்னு சொன்னல. எப்படி நாக்க கடவுள் சொல்றது பார்க்கணும். யோவான் நற்செய்தியில், அதாவது அங்கே சொல்லப்படுகின்றது உள்ளத்திலிருந்து வருகிற கதை. யோவான் நற்செய்தியில் 4ஆம் அதிகாரத்தில் 23 இந்த 24 வசனம் இருக்கின்ற கருத்தினை பார்க்கணும். அந்த 24 வசனம் அருமையான ஒரு கருத்தை சொல்லி இருக்கும். கடவுள் உருவமற்றவர், கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர், அவர் வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப, உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும், உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். இப்படி வழிபடு அந்த கீழே பாருங்க, இப்படி வழிபடுவர்களையே அந்த கீழே எப்படி படித்து பார்க்கணும் இருக்கு. 4:24 படிச்சுங்க தானே? அப்போ அது கீழே பண்ணி இப்படி வழி மீண்டும் படுத்த வசந்தபடியே படித்து தொடர்ந்து படிக்கலாம். காலம் வருகிறது, ஏன் வந்து விட்டது, அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர், உண்மையாக வழிபடுகிறவர்கள் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப, உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர், உள்ளத்தில் வழிபடுங்கள். தம்மை வழிபடுகிறவர்கள் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். அண்ணா அக்கா, முன்ன சொல்லப்பட்ட வசனத்தை நினச்சி பார்க்கணும். எப்படி சொல்லிருக்கு? உதட்டானை போட்டுகிறார்கள், உள்ளமோ தொலைவில் இருக்குன்னு சொல்கிற வார்த்தையோடு டெக்ஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ன சொல்லுகிறது இல்லைங்களா? ஆவிக்குரிய பாடலை பாடுகிற பொழுது இறைவசன வார்த்தைகள் எல்லாம் இணைச்சி கொண்டு வந்து இப்படி இருக்குது இல்லைங்களா?
உள்ளத்திலே வழிபடணும். இப்படி வழிபடலே தந்தை விரும்புகிறார். தந்தை விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கை கொண்டு வரணும். இப்படி வழிபடுகிற பொழுது நான் சொல்ல வேண்டும், இப்படிலாம் வழிபடுகிற பொழுது என்ன நடக்கும்? நான் இப்படியே நேற்றை சென்ற வாரத்தில் இந்த அப்படி கொண்டு வந்தது இல்லையா? இதெல்லாம் இப்படியே வழிபடுகிற பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்து நான் இப்பொழுது உங்களோடு கூட தூய ஆவிலே இறைவசன வார்த்தையை காட்டுகிறதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் எடுங்க, 2 குறிப்பேடு எடுங்க, 2 குறிப்பேடு எடுங்க. 2 குறிப்பேடு எடுத்து அதில் அங்கே சொல்கிற வார்த்தை எனக்கு இப்போ தூயார் உணர்த்துறார். 2 குறிப்பேடில் 5ஆம் அதிகாரம் எடுங்க. 2 குறிப்பேடு 5ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்குற பொழுது அந்த 12, 13, 13ஆம் வசனத்தை படிங்க. எக்காலம் ஊதுவரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினர். அவர்கள் எக்காலம் ஊதி கைத்தாளம் கொட்டி இசைக்கருவிகள் மீட்டி ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழ் இசைத்தனர். ஒரே குரலில் ஆண்டவருக்கு இசைத்தனர். மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. என்ன வார்த்தை பாருங்க, என்ன வார்த்தை பாருங்க. எக்காலம் ஊதி பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினர். அவர்கள் எக்காலம் ஊதி கைத்தாளம் கொட்டி இசைக்கருவிகளை மீட்டி ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழை சேர்த்தனர். மேகம் ஆண்டுடைய இல்லத்தை நிரப்பியது. நீங்கள் முடிஞ்சால் அந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் உடன்படிக்கை பேழையை கோயிலுக்கு கொண்டு வருதல்ங்கிற அந்த தலைப்பு அப்படியே வருகிறது. படித்து பாருங்கள். ஆண்டுடைய கோயிலுக்கு ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. அங்கே அந்த ஆலயத்தில் தான் ஆண்டுடைய பேழையை வைத்த பின்னாடி இப்படிலாம் பாடி ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, தோத்திரம் பண்ணுறாங்க, ஆளுநரையே சொல்கிறாங்க, இசைக்கருவி வாசிப்பான்றாங்க. அப்போது மேகம் அந்த ஆண்டுடைய அந்த ஆலயத்தை நிரப்பியது என்று அவருடைய மேகம் ஆண்டுடைய இல்லத்தை நிரப்பிட்டு மேகம் ஆண்டுடைய இல்லத்தை நிரப்பிட்டு நினைக்கும். மேகம் என் அன்பானவர்களே, இந்த மேகத்தை குறித்து நான் நிறைய சொல்ல நினைக்கும். மேகம் என்பது ஆண்டவர் அதை ஒரு தேராக கொண்டு வச்சிருக்கிறார். ஆண்டவர் அதை ஒரு தேராக, ஒரு மேகம் இருக்குன்னா அது தேராக வச்சுட்டு இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்கணும் தேராக வைத்திருக்கிறார். அந்த மேகம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும். பகலில் மேகமாகும் சொல்ற, பகலில் மேகம் போயிட்டே இருக்கும். அங்கே இருக்கிறார் தேரை, அந்த மேகத்தை ஆண்டவர் தேராக கொண்டு வந்திருக்கிறார்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பார்க்கணாக்க அந்த மேகம் அந்த ஆலயத்தை நிரப்பியதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தை அந்த மேகம் அப்படியே நம்ம பார்க்குறோம். மேகம் அப்படியே மூடிவிச்சுப்பா, ஒன்றுமே தெரியவே இல்லை சொல்கிறோமா? மேகம் அப்படியே அப்படியே முடிக்கிச்சு, ஒன்றுமே தெரியல, அப்படியே கிட்ட இல்லைக்கின்றது. உள்ளக்கிறது வெளியே தெரியல, வெளியே உள்ள தெரியல, அந்த அளவுக்கு மேகம் மாட்டிச்சு. அது மேகம் என்பது அங்கே தண்ணீருக்கு இருக்கிறது தான் மழை பொழியும். அது ஆசீர்வாதமான மழையை பொழிகின்ற மேகம். அந்த மேகம் மழையை பொழிகிறது. இந்த மேகம் ஆசீர்வாதமான மழையை பொழிகின்றது, ஆசீர்வாதமான மழையை பொழிய செய்கின்றது. என் அன்பார்களே, பைபிளில் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டுடைய மேகம் ஆண்டுடைய நிலத்தில் இசைக்கருவிலாம் வாசித்து முழு உள்ளத்தோடு அவர்கள் ஒரே குரலாக ஆண்டவரை போற்றுகிற பொழுது அந்த ஆலயத்திலே ஆண்டுடைய பேழையை கொண்டாந்து அப்படியே ஆண்டு போற்றுகிற பொழுது மேகம் அந்த ஆலயத்தை நிரப்பியது மேலே தேர் அப்படியே கொண்டாந்து. இந்த கருத்தை நான் படிக்கிற பொழுது சொல்லுகிற பொழுது சொல்ல வேண்டிய கருத்தும் இருக்கிறது.
அன்று அன்று அந்த ஆலயம், ஆண்டுடைய பேழையை கொண்டு வந்தது அந்த ஆலயம். இன்று அந்த ஆலயம் வேறெங்க இல்லை. நம்மளுக்கு நம்ம கோயில் கட்டிருக்கிறோம், அது ஆலயம் கட்டிருக்கிறோம், அது ஆலயம். அதே நேரத்தில் நாம் ஒவ்வொருவருமே ஆலயமாக இருக்கிறோம். புனித பவுலடிகள் அதை குறிப்பிட்டு சொல்லுவார். புனித பவுலடிகள் சொல்லுவார், 1 கொரிந்தியரிலே 6ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் படிக்கணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை படிப்பில் என்றால் அது சொல்லப்பட்டிருக்கிறார். புனித பவுல் சொல்லுவார், அங்கே உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. தூய ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம் அல்லவா? நீங்க உங்களுக்கு உரியவர் அல்ல. எனக்கு என் அன்பார்களே, அன்று சாலமன் கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் பேழையை கொண்டு வருகிறார். அந்த பேழையில் என்ன இருந்தது? அந்த பேழையில் என்ன இருந்தது? 10 கட்டளை இருந்தது. அந்த 10 கட்டளை, ஆண்டுடைய வார்த்தை கட்டளை இருந்தது. அந்த ஆலயத்தில் அப்படியாக அந்த பேழை இருந்த அவ்வளவு பிரசன்னத்தை கொண்டு வந்தது. அதனால தான் வந்துட்டாங்க. அதே போல ஆண்டுடைய வசன வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பொழுது, இந்த ஆலயத்திலே இந்த ஆலயத்திலே இந்த ஆண்டுடைய வசன வார்த்தை பேழையாக இருக்கிற பொழுது எப்படி இருக்கும்? ஆண்டுடைய ஆலயம் இது. அவர் சொல்றார், புனித பவுல் சொல்றாரு, நீங்க தான் அந்த ஆலயம் சொல்வார். என்னை முன்ன 1 கொரிந்தியர் 6:19 படிச்சுங்க தானே? தயவுசெய்து முன்னாடி திருப்புங்க. 3ஆம் அதிகாரம் எடுங்க. 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து 16ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அங்க கூட அது சொல்றாரு. 1 கொரிந்தியர்ல 6:19, அதே முன்னால படுத்தினாக்க 1:3 வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? எப்படி சொல்லிருக்கிறார் என் அன்பார்களே. அன்று ஆலயத்திலே ஆண்டுடைய பேழையை கொண்டு வந்தார்கள். அந்த ஆண்டுடைய பேழையிலே 10 கட்டளை இருந்தது. அந்த பேழை எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் அவருடைய மகிமையின் மேகம் கடந்து போய் கொண்டே இருந்தது. நான் அடுத்து நான் கொஞ்சம் தூய உணத்தில் சொல்லி தரணும். இப்படிலாம் அந்த ஆண்டு பண்ண ஆண்டுடைய பேழையை பற்றி என்னதுக்கு? அந்த ஆண்டுடைய வசன வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பொழுது, இந்த இதயம் என்கிற பீடத்தை மேலே ஆண்டுடைய பேழை அந்த இறைவசன வார்த்தையில் இருக்கிற பொழுது, இதயத்தில் இருக்கிற பொழுது, முன்ன சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் டச் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் என்ன வார்த்தைகள் உள்ளத்தில் இருக்கப்பட வேண்டும். இருக்கிற பொழுது இந்த ஆலயத்திலே வசன வார்த்தையை வைத்து அவரை போற்றி புகழ்ந்து நாம் துதிக்கிற பொழுது மேகம் அப்படியே வந்து நிரம்பும். அது ஆசீர்வாதமான மேகமாக இருக்கும். நம்முடைய வாழ்வை கொண்டு வந்து நிலைக்கின்ற வாழ்க்கையாக இருக்கும். எத்தனை கருத்துக்கள் என்பவர்களே! இந்த வசன வார்த்தையெல்லாம் தூய ஆவிலை கொண்டு இணைந்து படித்து பார்க்கணும், தெரிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி செய்வோம் என்றால், நம்முடைய குடும்பத்தில் வைத்து அப்படி செய்வோம் என்றால், நம்முடைய வீட்டில் வைத்து நாம் அப்படி செய்வோம் என்றால், அந்த வீடு ஒரு ஆலயமாயிருக்கும். இசைக்கருவிகளை பிள்ளைகளை எல்லாரும் கூடி சேர்ந்து இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரை போற்றுகிற பொழுது எப்படி நடக்கும்? அவருடைய மேகத்தின் காரியங்கள் கடந்து வரும் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும். ஒவ்வொரு வசன வார்த்தையும் இருக்கும். நான் கூறிய வார்த்தையே ஆவியும் உயிருமாக இருக்கும் சொல்லுகிறார். ஆவிக்குரிய பாடல் வருகிறது என்று, ஆவிக்குரிய பாடல் உள்ளத்திலிருந்து கடந்து இறைவசன வார்த்தையோடு கூட இணைந்து வருகிற வார்த்தைகளாக இருக்கிறது என்று இப்படிலாம் வைத்து ஆண்டவரை திருப்பலாசிரியர் பாடினார்களில் அங்கு ஆண்டவர் இரக்கமுள்ளவர் என்றென்றும் உள்ளது அவருடைய கிருபை என்று அவர் பாடினார்கள் அல்லவா? அந்த மாதிரி நாமெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரை பிடித்து பாடுகிற பொழுது, அந்த ஆண்டவரை தூக்கி நாம் பாடுகிற பொழுது எப்படி இருக்கும் நம்முடைய ஆசீர்வாதம்?
இல்லைங்களா? என் அன்பானவர்களே, இந்த நாளிலே தூய ஆவியானவர் தருகிறதைத்தான் நான் உங்களுக்கு இறைவசன வார்த்தையோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பான சகோதரமே, சகோதரமே, நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கணும். இது உலக நிலையிலே அல்ல, மாறாக இறைவசன வார்த்தைகள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறது, எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று நாம் அப்படி கடந்து வந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். நேற்றைய தினத்திலே இறுதியிலே சொன்னேன், ஆண்டவரை அப்படியெல்லாம் ஆண்டவரை போற்றி துதிக்கிற பொழுது என்ன நடக்கும் என்பது முதல் பாயிண்ட்டு. இந்த ஆலயம் தூய ஆவியால் நிரம்பி அவருடைய இறை பிரசனத்துக்குள்ளாக நாம் நடப்போம் சொல்லி நாம் பார்த்தோம். இல்லைங்களா? ஆண்டுடைய மேகம் இந்த அவருடைய இல்லத்தை நிரப்பி அவருடைய இறைப்பிரசனத்தை கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும் உண்டு. சிந்திக்கிற பொழுது, கேட்கிற பொழுது, நேற்றைய தினத்தில் சகோதரர் பாடுகிற பொழுது அந்த பாடலை பாடி அமைச்சு கொண்டு வந்தாங்க. கருத்துக்களை பார்க்கணும் பிரியமாகலே. இந்த நாளில் அது தொடர்ந்து அடுத்து ஒரு கருத்துக்கு போகிறேன், அந்த கருத்தோடு கூட கொண்டு வருகிறேன் பாருங்கள். இன்றைக்கு அநேக மக்கள் பலவிதமான கட்டுக்கள் பிசாசுடைய கட்டுக்களால் கட்டப்பட்டு, மந்திர தந்திர கட்டுகளால் கட்டப்பட்டு பல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில சகோதரர் சொல்லுவாங்க, பிரதர் யாரோ எங்களுக்கு பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க, மந்திரக்கட்டு கட்டிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டுவாங்க. நான் அவர் சொல்லுவதெல்லாம் இறைவசன வார்த்தையை அடிப்படையாக சொல்லுவேன். இறைவசன வார்த்தையை அடிப்படையாக சொல்லுவேன். பார்க்கணும், புனித பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, திருத்துவர் பணி எடுங்க. திருத்துவர் பணி எடுத்துக்கிட்டு அந்த திருத்துவர் பணியில் என் அன்பானவர்களை திருத்துவர் பணியில் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொண்டு வரணும். திருத்துவர் பணி எடுத்துட்டீங்களா? அது திருத்துவர் பணியிலே 16ஆம் அதிகாரம் எடுங்க. 16 புனித பவுலும் சீலாவும் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். நற்செய்தி அறிவித்தினால அங்க இருக்கிற அதிகார உள்ளவர்கள் அவங்கள பிடிச்சி இயேசு பற்றி அறிவிக்கிறாங்க. அவங்கள பவுலும் சீலா பிடிச்சி அடின்னு அடித்து கையில் விலங்கு போட்டு சிறையில் அடைச்சிடறாங்க, உட்சிறையில் அடைச்சிடறாங்க. எங்கடா எங்கள் ஊரில் வந்து எங்கள் நாட்டில் வந்து யாரை பற்றி பேசுறீங்க, இயேசு பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து இருக்கு. அப்படி ரத்தம் ஒழித்துட்டுருக்கு, கையில் விளங்கிட்டுருக்கு. அந்த வசனம் படிக்கிற பொழுது என்னுடைய ஊழியத்தின் பாதையில் கூட ஒரு உணர்ச்சியும் கடந்து வந்தது தான். அன்பானவர்களே எடுங்க. திருத்தர் பணியிலே 16ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு நீ பார்ப்பீனாக்க அந்த 25வது வசனம், 16ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நீ பார்ப்பீனாக்க அதில் புனித பவுலும் சீலாம் என்ன செய்கிறாங்கன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 25வது வசனம் இல்லையா? அடிச்சு அவங்களை உட்சிறை என்றால் என்ன? வெளியே கேட் இருக்கும், அடுத்து கேட் இருக்கும், அடுத்து இப்படி உள்ள போட்டு இருக்கும். அவளை அடிச்சு கையில் விலங்கு போட்டு அடிச்சு ரத்தம் ஒழுகுது, கையில் உடம்பெல்லாம் போட்டு இழுகுது, அடிச்சு உள்ள போட்டாங்க, கையில் போடு. அவர்கள் நள்ளிரவு வேலையிலே அவங்க பாடி ஆண்டவரை போற்றி புகழ்கிறாங்க. நள்ளிரவு வேலையிலே ஆண்டவரை போற்றி புகழ்கிறார்கள். நள்ளிரவு என்ன நேரம்? 12 மணி இருக்கு இல்லையா? 12 மணிக்கு அடிக்கிறாங்க, அடிச்சு போட்டிருக்கிறாங்க, ரத்தம் ஒழுகுது. அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றினார்கள்.
எப்படி இருக்கும்? மற்ற ஜெயிலில் இருக்க அந்த சிறையில் இருக்கிற அந்த கைதியெல்லாம் பார்க்குறாங்க, என்னடாப்பா இது, உடம்பெல்லாம் ரத்தம் அடித்து காயப்பட்டு ரத்தம் ஒழுகுது, கையில் விலங்கு இருக்குது, இப்படி இந்த நடுராத்திரில் இப்படி பாடி புகழ்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அப்படியே வேடி பார்க்குறாங்க, நல்லா வேடி பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறாங்க, இப்படி பாடி அவர்கள் அங்கே எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க பாடி இங்கே தொடர்புறாங்க. அந்த நேரத்தில் இந்த அன்பானவர்களை பார்க்கணும். இந்த நான் நினைக்கிற பொழுது இன்னைக்கு நேற்று அபுகுப்புல பார்த்தீங்கள, அத்திமரம் தளிவிடாமல் போனாலும் மந்தையிலே ஆடுகள் இருந்தால் போனாலும் நான் ஆண்டுக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பேன் பண்ணாங்களே, அந்த மாதிரி இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் எனக்கு என்ன வந்தால் என்ன இருக்குது அவங்க ஆடு அப்படியே கைத்தட்டி கை வச்சுட்டு பாட்டு பண்ணிக்கிறாங்க, பாடி ஆண்டு சுத்திக்கிறாங்க. இது மற்ற கைதிலாம் பார்க்குறாங்க. 26வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஒரு திடீரென பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிரியது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. அனைவருடைய சிறை அந்த விலங்குகள்லாம் கலந்து பொட்டப்பட்டம் கீழே விழுது. எப்படி இருக்கு? அனைத்து கதவுகளும் திறந்த உட்சிறையும் சொல்லப்பட்டிருக்குல்ல. நான் தான் வெளியே கேட்டு உள்ள கேட்டு அப்படி போடணும். உள்சிறை எல்லா கேட்டும் ஓப்பன். 10 மணிக்கு நள்ளிரவில் இவங்க பாடி துதிக்கிறது மற்றவங்களாம் கேட்குறாங்க. குஸ் 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 குஸ்ன்னு அப்படி குழுன்னு வாய் திறவாத பாடலான்ட்டு பாடுறதான் மற்றவங்களாம் கேட்குற அளவுக்கு இருக்கு. அதுதான் பேர் ஒளின்னு நம்ம போட்டோம்ல, முன்ன பேர் ஒளி. சத்தமாக பாடுறாங்க, அடிச்சு ரத்தம் தான் பாடலாம். இவங்க பாடுறத மற்றவங்களாம் கேட்குற மாதிரி பாடி இருக்கிறாங்க. அந்த கேட்குறது போது தான் அந்த பாட்டு ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள். அதை மற்ற கைதியெல்லாம் கேட்டாங்க. ஆண்டவர் நல்லவர். அவங்க மனுஷன் நினச்சிருப்பாங்க, ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அற்புதம். அவங்களும் கேட்டிருப்பாங்க, காதில் கேட்டாங்க. இவங்க பாடினாங்க, அவங்க கேட்டாங்க. எல்லா கைவிலங்கும் கலந்து விழுந்தன. நிலநடுக்கம் அப்படி உண்டானது, கிட்டுன்னு அடுத்துருது, சிறைக்கூடம் அதிருது, எல்லாம் கலந்து வந்துருக்கு. எல்லாம் வந்துட்டு விட்டாங்க. என் நண்பர்களை நாம் பார்க்கணும். அந்த சிறை விலங்குகள் எல்லாம் கலந்து விழுந்தது. நான் நினைக்கிற பொழுது நிறைய நினைக்க வேண்டியதாக இருக்கும். அன்னைக்கு தானியேல் பார்க்கணும் பார்த்தீங்களா? தானியேலை அடுத்து சிங்கக்குழியில் போட்டாங்க, செத்து போனது போட்டாங்க. ஆனால் சிங்கம் கட்டி கடிக்கல, அவர் உயிரிழந்து கிடந்து வந்தார். சேத்ராக், மேஷாக், அப்தேனேகோ 3 பேர் என்ன பண்ணாங்க? இன்னைக்கு தீச்சூளையில் போட்டாங்க. ஆண்டவர் அவங்க அப்படியே ஆண்டவர் பற்றி அங்கே அழைச்சி தீர்க்காங்க. ஆண்டவர் அங்கே இருந்து கொடுத்தார். இதே போல நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதிக்கிற பொழுது எல்லா சிறைவளங்களும் அவுட் ஆகும். உங்களுடைய யார் என்ன கண்டித்தாலும் அதெல்லாம் அவுட் ஆகும். நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் பாடிக்கிட்டு கேட்டிருக்கிறீங்க, அதில் அவங்கள கூட அவுட் ஆகிட்டு இருக்கும். எனவே ஆண்டவரை போற்றுகின்ற காரியங்களை சிந்தித்து நாம் வாழ்வாக்கிக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய துதிக்கிற பொழுது எப்படி நடக்குன்னு பார்த்தேன், நினச்சி பார்த்தேன். எப்படி இருக்கு பார்த்தீங்க இல்லைங்களா? அடுத்த ஒரு கருத்தை கூட நான் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். யோசுவா புத்தகம் எடுங்க. யோசுவா புத்தகம் எடுங்க. யோசுவா புத்தகம் எடுங்க. யோசுவா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் எடுங்க. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களை யோசுவா வழிநடத்தி போயிட்டே இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், எரிகோ நகரை உனக்கு ஒப்படைச்சிட்டேன். இஸ்ரவேலுக்கு நான் எரிகோ நகரை ஒப்படைச்சிட்டேன். யோசுவா மக்களை வழிநடத்திட்டு போயிட்டே இருக்கிறார். எரிகோ நகரை
ஆண்டு சொன்னார் எரிக்கோ நகரை இஸ்ரேலுக்கு ஒப்படைத்திருக்கிறார். அங்கே போனால் இஸ்ரேல் மக்களுக்கு பயந்து அந்த எரிக்கோ கோட்டை எல்லாம் போட்டு மூடிட்டாங்க. எரிக்கோ கோட்டை 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 என்பது சாதாரண செவுறு இல்லை, மண் அப்படி போட்டு மேலே விட்டுட்டு இருக்கோம். நாங்கள் இந்த சில வேலையில் போகும்போது வேலூர் பக்கம் வேலூர் கோட்டை இருக்கும். அங்கே பார்த்தோன்னாக்க கோட்டை செவுறு இருக்கும், அது மேலே பஸ்ஸு கூட ஓடும், இந்த வேனுக்கெல்லாம் கூடும் போட்டுக்கு. அப்படி போட்டுக்கு கதவெல்லாம் போட்டுவாங்க. அப்படி தான் கோட்டை செவுறு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இருக்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் இது போட்டு கதவெல்லாம் போட்டு அவங்க உள்ள அது இஸ்ரேல் மக்கள் போகிற வரைக்கும் இருக்கலாம் சொல்லிட்டு உள்ளே போட்டாங்க. ஆனால் கடவுள் யோசுவா சொல்லியிருக்கிறார், அந்த எரிக்கோ நகரை உனக்கு ஒப்படைச்சிருக்கேன்னு. என்ன பண்ண வந்தாங்க, யோசுவா வந்து என்ன கடவுள் ஒப்படைச்சிருக்கான்னு சொல்லிட்டு 7 நாள் அந்த எரிக்கோ கோட்டையை அப்படி சுற்றிட்டு வராங்க. எல்லா இஸ்ரேல் மக்களும் அப்படியே சுற்றிட்டு வராங்க, அப்படி சுற்றிட்டு வராங்க. 7ஆவது நாள் ஆணுடைய பேழையை குருக்கள் தூக்கிட்டு வராங்க, அப்படியே சுற்றிட்டு வராங்க. இவர் இயற்கை கோட்டை வச்சுருக்காங்க, அப்படியே சுற்றிட்டு வராங்க. எக்காலம் ஊதுகிறது. நீ பார்க்கணும். 6-16 வசனம் படிங்க. 7வது முறை குருக்கள் எக்காலங்களை முழங்குகையில் யோசுவா மக்களிடம் இப்பொழுது ஆரவாரம் செய்யுங்கள், இப்பொழுது ஆரவாரம் செய்யுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உங்களிடம் நகரை ஒப்படைத்து விட்டார். மகரை ஒப்படைத்து விட்டார். அந்த ஆண்டு பழி குருவை தூக்கிட்டு வராங்க. முன்னாடி எல்லாம் அப்படியே காத்துருங்க. இது ஆர்ப்பரித்துன்னு ஆரவரித்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி இந்த என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, பிரதர் ஆர்ப்பரிப்பு என்றால் ஆரவத்து இப்படி என்ன பிரதர் நினைக்க. நான் அவங்களுக்கு சொன்னேன், திருமணத்தில் தாலி கட்டுகிற பொழுது கொட்டுமலம் சொல்லுவாங்க, அப்படி சைட் பண்ணுவாங்க. மேலக்காரன் என்ன பண்ணுவாங்க, மேலக்காரன் பாருங்க அடிக்கிறது வேகமாக அடிப்பான். இதுதான் மியூசிக் இல்லை, அதுதான் வேகமாக அடிப்பான். ஜாலர் அடிக்கிற வேகமாக அடிப்பான், ஊதரம் வேகமாக ஊதுவான். இது இப்படி இல்லை, வேகமாக அடிப்பாங்க. எந்த ஒரு சண்டை அடிப்பாங்க. அந்த மாதிரி இது ஆர்வம். எப்படி ஒருத்தன் ஹல்லேலூயா 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 சொல்கிறான், இன்னொருத்தன் தோத்திரம் தான் சொல்கிறான், இன்னொருத்தன் துதிக்கிறோம் சொல்கிறான், இன்னொருத்தன் இயேசுவேன்னு சொல்கிறான். இப்படி பலர் அவருடைய தூய அவர் உணர்ந்துக்கிறதானபடி அந்த இசையை கொண்டு வராங்க. அப்படி பாடுகிறது ஆர்ப்பரிப்பு. அப்படி பண்ணுகிற பொழுது இயேசு சொல்கிறாரு, ஆர்ப்பரித்துன்னு சொல்கிறார். அந்த 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பண்ணும்போது அப்படியே படிச்சுன்னு தானே தெரியும். மக்கள் ஆரவாரம் செய்தனர், எக்காலங்கள் முழங்கின. எக்காலத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேர் ஒலி எழுப்பினர். மதில் இடிந்து விழுந்தது. மக்கள் நகருக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர். என்ன வசன வார்த்தை பார்க்கணும். இதுக்கு 7 நாள் அப்படியே சுற்றிட்டு வராங்க. இஸ்ரேல் மக்கள் எவ்வளோ மக்கள் தான் சுற்றிட்டு வராங்க. 7 நாள் எல்லா மக்களும் சுற்றிட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆர்ப்பரிக்கிற பொழுது அந்த கோட்டை சுவர் அந்த மேலே பெரிய இருக்குல்ல, அந்த கோட்டை சுவர் டக்குன்னு இன்ச்சையில் விழுது. வெளியே விழுந்தால் இஸ்ரேல் மக்கள் மேலே வந்துருக்கணும் இல்லையா? இன்ச்சையில் விழுகிற பொழுது வெளியே இருக்கிற அத்தனை பேர் அப்படியே உள்ளே வராங்க. அந்த எரிக்கை கோட்டை பிடிக்கிறாங்க. கொடுத்துட்டாங்க. என் அன்பானவர்களே, ஆண்டவரை போற்றி துதிக்கிற பொழுது தடைகள் நீங்கும், கட்டுகள் எல்லாம் போயிடும். அதுதான் கட்டு கொடுக்கிறான். தடையெல்லாம் போட்டு எரிக்கை கோட்டை எல்லாம் போட்டாக்கான்னு விழுது, எல்லாம் உள்ளே போயிட்டு ஆண்டவர் வாக்குப்படியாகவே நகரை பற்றினார்கள். நான் சொல்லிக்கிற பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு சாட்சியம் கொடுத்துள்ளன்னு நினைக்கிறேன். தூயா உணர்த்துறார். சில மாதங்களில் ஒரு வருடம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, பிரதர் எங்கள் பையன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு
முயற்சி செஞ்சிட்ருக்கிறான். நிறைய தடைகள் பிரதர், நிறைய தடைகள். என்ன செய்யறது ஒன்றும் புரியல பிரதர், என்ன புரியல பிரதர். ஜெபம் இது கேட்டால் அது தடை, இதை கூட்டால் அவனுக்கு பாசம், நிறைய தடை இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தடையாக இருந்ததெல்லாம் நீக்கப்படும் நம்முடைய அருமை ஆண்டவர்னு சொல்லி ஏசியா 45ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நீ படிங்க. படித்து ஆண்டவரேன்னு சொல்லி இந்த வசன வார்த்தை எனக்கு ஆகட்டும்னு சொல்லி நல்லா துதித்து ஜெபம் பண்ணுங்க, நடக்கும்னு சொன்னேன். ஏசியா 45:2-3 வசனத்தை எடுங்க, படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது. நான் உனக்கு முன்னே சென்று, நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து, செப்பு கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன், இருப்பு தாப்பாக்களை தகர்ப்பேன், இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும், இருளில் கருவைத்த கருவூலங்களையும், மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன், உனக்கு நான் தருவேன். பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி நானே செய்வேன். அறியும்படி செய்வேன். என்ன வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருப்பாருங்க, நான் அறியும்படி செய்வேன் சொன்னார். என் அன்பாவுகளே, இந்த சகோதரி இந்த வசன வார்த்தையை படிக்கிற பொழுதே கண்ணீர் விட்டாங்களாம், அழுந்துட்டாங்களாம். ஐயோ, ஆண்டவர் இப்படி சொல்றார், இஸ்ரேல் கடவுள் நானே என்பதை அறிய செய்வேன்னு சொன்ன பொண்ணு அந்த கடைசி வார்த்தையை படிக்கிற பொழுது அவன் கண்ணில் தண்ணி வந்துருச்சான், கண்ணீர் வந்துருச்சான். ஆனந்தா இப்படி விசுவாசம் கண்டிரு. ஒவ்வொரு நாளும் அவனும் பையன் நல்ல குடும்பத்தாரில் எல்லாரும் இணைஞ்சி ஆண்டவர் அப்படியா துதித்து ஜெபிச்சிட்டு இருக்காங்க. என் அன்பானவர்களே, அவர்கள் ஜெபித்த 3வது நாளே பாஸ்போர்ட் விசாலாம் வந்து சேர்ந்தது. 3ஆம் நாள் அவங்க போய்ட்டு அதே வாரத்தில் அவங்க போய் பையன் வெளிநாட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இது நான் இது ஒத்துருல. இப்போ கேஜிஎஃப்பில் ஒரு சகோதரி அவங்க அமெரிக்காவுக்கு போகணும். அமெரிக்கா போகிறதுக்கு நிறைய தடைகள்னு சொல்லிட்டு நான் இதே வார்த்தை தான் அந்த சகோதரிக்கு சொன்னேன். அந்த சகோதரி அப்படியே இப்போ அமெரிக்காவில் அவங்க தன்னுடைய மகளை பேர் பார்க்க போய்க்கான்ட்டு நிறையா போயிட்டுருக்கு. என் நண்பர்களுடைய கடவுள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நாம் அனுபவிக்கணும், வாழ்ந்து கடந்து செயல்படணும் இல்லைங்களா? அது இல்லாமல் எப்படியோ இறைவசன வார்த்தைகள் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற கருத்துக்கள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கணும். ஓ மை காட் ஜீசஸ். எனவே நண்பர்களே, தூய ஆவியான உணர்த்துறதுனால தான் இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது பார்த்தோம், மேகம் போல வந்து அந்த ஆலயத்தை நிரப்பும்னு, எல்லா சிறைவிடங்கள்லாம் ஒற்றெல்லாம் அவுட்டாக வேண்டும் சொல்லிக்கும். 3வது பார்த்து எல்லா தடைகளும் நீக்கி போடும்னு சொல்லப்பட்டிருக்கு. எரிக்கடையெல்லாம் உடஞ்சி போட நினைக்கிறேன். 4வது ஒன்றும் சொல்லணும்னு நினைக்கிறேன். தூய நடத்துகிறார். இன்னைக்கு பார்ப்போம்னாக்க அநேகருக்கு எதிரிகள். இவன் சாதாரண ஒரு மனுஷனாக இருப்பான், ஆனால் அவனை எதிர்த்து நிறைய பெரிய ஆட்களை வருவாங்க. என்ன செய்ய முடியும்? பெரிய பணக்காரன் வரான், ஏற்றுக்கிட்டு வரான், என்ன செய்ய முடியும்? அண்ணா அக்கா, நீங்கள் சாதாரணமான ஒரு குடும்பஸ்தருக்கா, உங்களை ஏற்றுக்கிட்டு ஒரு பெரிய அதிகாரி வருகிறான், அரசியல்வாதி வருகிறான், பெரிய பணக்காரன் வரான், ரவுடி வரான், நீ என்னக்கா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் இல்லையா? இங்கே நீ பார்க்கணும். எடுத்துக்கிடுங்க, 2 குறிப்பேடு புத்தகம் எடுங்க. அந்த 20ஆம் அதிகாரத்தில் அப்படியே நீங்கள் படிப்பீங்கன்னாக்க அதனுடைய கடவுள் எப்படிலாம் செய்திருக்கிறார். கடவுள் எப்படி இருக்கு? இஸ்ரேல் மக்களை யோசிபாத் வழிநடத்தி போயிட்டு இருக்கிறார். வழிநடத்தி போயிட்டு இருக்கனாக்க இந்த யோசிபாத்தை எதிர்த்துக்கிட்டு அந்த இஸ்ரேல் மக்களை எதிர்த்து 3 ராஜாக்கள் கூட்டம் கூடி 3 பேரும் கூட்டம் கூட்டி எதிர்த்துட்டு வராங்க. ஒருத்தனை சமாளிக்கவே முடியாது. பேரரசர்கள் ஒருத்தனை சமாளிக்கவே முடியாது. ஆனால் 3 பேர் வருகிறார்கள். எப்படி இருக்கும்? பயந்து போனார். செய்தி கேட்ட உடனே பயந்து போட்டார். யோசிபாத்து ஓடி போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு அவர் அமர்ந்து, ஆண்டவரே, ஒருத்தனை சமாளிக்க முடியாது, 3 பேர் வர்றாங்களே, நான் என்ன செய்யட்டேன்னு அங்கே யோசிபாத்து போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் முழுகிறார்கள்.
அப்போது அங்கே இருக்கிற ஒரு இறைவாக்கினர் அங்கே சொல்கிற வார்த்தையை தான் நான் பார்க்கணும். அந்த 20ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம், 15வது 20ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் பார்க்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாகசியேல் மக்களை நோக்கி, யூதா எருசலேம் வாழ் மக்களே, அரசே யோசபாத்தே, கவனமாய் கேளுங்கள். கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே. இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம். இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடைய போர்ன்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டபோது யோசுவாத்து எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அப்படியே இருக்கும். இப்போர் உங்களுடையது இல்லை, கடவுளுடையது இருக்கும். என் அன்பார்களே, இதை கேட்ட யோசிப்பாத்த அரசன் என்ன பண்ண தெரியுங்களா? போருக்கு போங்க, அந்த போர் உங்களுது இல்லை, கடவுளுடையன்னு சொல்லலாம்ல. போருக்கு போகிறாங்க, எல்லா படையெல்லாம் திரட்டிட்டு, முன்ன காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை அப்படியே போயிட்டுருக்கு. அது முன்னாடி ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் என்ன குரூப் தெரியுமா? இந்த போர் ஆண்டவருடைய போர்னு சொன்னதில்ல. அதனால் முன்னாடி யார் போகிறது தெரியுங்களா? ஒரு பாடல் குழு, இசைக்குழு, நடனக்குழு ஆண்டவரை போட்டி பாடுகிற. நீங்கள் அந்த வசனத்தில் அப்படியே நீ பார்ப்பினாக்க, நீங்கள் வசனத்தை பார்க்கணுக்கும் 21வது வசனத்தை படிங்க. அங்க அவர் மக்களோடு கருத்து பரிமாற்றம் செய்த பின் ஆண்டவரை புகழ்ந்து பாடு பாடகர்களை நியமித்தார். ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடகளை நியமித்தார். யாரு? இந்த காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, அந்த படைக்கு இப்படி நிறைய படை இருக்கு. அந்த படைக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடக்குழு நியமித்தார். அவர்கள் விழா சீருடை அணிந்து படைகளுக்கு முன்னே பாட வேண்டியது என்ன பாட்டு பாருங்க? பண்டைகின்று ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் பேரன்பு என்றென்றும் உள்ளது. பாட்டி போறாங்க, சண்டைக்கு போறவங்க. ஐயா எப்படி இருக்கும் பாருங்க, ஆண்டவரை பாட்டி பாடுங்க. அப்படி அவன் போகிற பொழுது இன்னும் போறாங்கட்டுக்கு, ஆண்டவர் போட்டி போறாங்கட்டுக்கு. நினைச்சாவே போயிட்டு இருக்குன்ட்டுக்கு. அங்கே போனாக்க அடுத்தது 24வது வருஷம் படித்து பாருங்க. இவங்க போனாக்க அந்த 3 பேர் ராஜாக்கள் இருந்தாங்க, 3 ராஜாக்கள் இருந்தாங்களா, அவன் ஒருத்தனெல்லாம் போட்டு அடிச்சு ஒருத்தன் 24வது வருஷம் படிங்க அக்கா. யூதா மக்கள் பாலை நில காவல் மேட்டுக்கு வந்து படை திரளை பார்த்த பொழுது நிலத்தில் பிணங்களே கிடைப்பதையும் யாருமே உயிர் தப்பவில்லை என்பதையும் கண்டு கொண்டனர். ஒருத்தங்கூட உயிரோடு இல்லை, எல்லாம் அவுட். ராஜா முதல் 3 படை எல்லாம் அவுட். அங்கே போய் பார்க்குறாங்க, அவங்களுடைய துப்பாக்கி அந்த கத்தி கடுவா இதாக இருக்குது. ஒருத்தன் உயிரோடு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. எப்படி வசன வார்த்தை சொல்லியிருக்கிறது? அது சொல்லப்படுது வசன வார்த்தை யார் சொல்லுது? கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். மகனை யோசுபாத் அப்படியே கொண்டு வந்தார், நடத்தினார். யோசுபாத் அப்படியே கொண்டு வந்து அங்கே கடந்து வரான்ட்டு. இது அப்படியே சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, நான் சில வசனம் சொல்லணும். ஏசியா புத்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை எடுத்து அப்படி படித்து பாருங்க. ஏசியா 54 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பார்க்கணும். கடவுள் பிள்ளைகளுக்கு எப்படிலாம் செய்யற ஆண்டவர் இருக்கு. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்லும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். இதே கருத்தை இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை படித்தா கூட அங்கு சொல்லப்பட்டிருக்கும். 28ல் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதில் எதிரி பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் வல்லவர், அற்புதர், அதிசயமானவர். இதை போர்க்கருவி போரிடும் நபர் தான் இருக்கும்.
28 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்பாக ஓடி போவர். கேட்கிற பொழுது எப்படி இருக்கிறது? ஆண்டவரை நாம் அவருடைய குரல் வழிக்கு செவி கொடுத்து அதன்படி நடப்பாய் என்றால் இப்படி இல்லாம். அவர் செவி கொடுத்து அதன்படி நடப்பாய் என்றால், ஆண்டவரை போற்றி புகழ்வாய் என்றால் நடக்கும் காரியங்கள் இருக்கும். இதை நான் நிறைய சொல்லணும் இல்லைங்களான்ட்டுக்கு நிறைய சொல்லணும். இந்த நான் சொல்கிற ஒரு பார்க்கணும். இப்படிலாம் அனுபவித்த ஒருவர் தான் தாவீது அரசன். இதெல்லாம் அனுபவித்து வாழ்க்கை கொண்டு வந்தது தான் தாவீது அரசன். நீ குறித்து வச்சுக்கிடுங்க, அப்புறம் படித்து பாருங்க. 2 சாமுவேல் புத்தகத்திலே பார்ப்பீங்களானால் 2 சாமுவேல் புத்தகத்திலே பார்ப்பீர்கள் 6ஆம் அதிகாரத்திலே 20, 21, 22 வசனத்தை படிக்கிற பொழுது தாவீது ராஜா ஆணுடைய பேழை கொண்டு வராங்க. அந்த ஆணுடைய பேழை கொண்டு வருகிற பொழுது அவர் களி கூர்ந்து நடனமாடி கொண்டிருக்கிறாங்க. அவருடைய மனைவி பார்த்து கேட்பேன்றாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு பொடி பெத்திக்காரி, இதுக்கு முன்னே ஆட்சி பண்ண என் அன்பார்களை நான் பார்க்கணும். ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதிக்கிற பொழுது அற்புதம் நடக்கும். கண்களை மூடுவோமா? கேட்டிருக்கிற இறைவசன வார்த்தைகள் எல்லாம் வாழ்வாக்கிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வாழ்வாய் ஆசிராய் கடந்து வரட்டும். கண்களை மூடுவோம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிக்கோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிக்கோ பிடிப்போம். ஆண்டவரை உம்மை போற்றுவது எத்தனை நல்லது, உம்மை புகழுவது எத்தனை அருமையானது, அற்புதமானது, ஆசீர்வாதத்துக்குரியது என்பதையும் இந்த நாளிலே உணரச் செய்தீரே அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் நாவிலே எப்பொழுதும் உடைய வார்த்தைகள் நாடுகளை புகழ்ந்து கொண்டே இருக்கட்டும். ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தூய ஆவியால் நிரப்பி இந்த இறைவசன வார்த்தைகளோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு பாக்கியத்தை தாரும். என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி மற்றும் துணையாளன் சொன்னரே அந்த தூய ஆவியானவரை தாரும். இறைவசன வார்த்தையை படி வாழ்ந்து நாங்கள் அனுபவித்து கடந்து வர கிருபை பண்ணும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மக்கள் ஆசீர்வதிப்படட்டும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். உம்மை புகழ்கிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன், ஆமீன். you